ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது சிக்கனில் வாங்க பார்க்கலாம். நான் சிக்கன் இப்போ வாங்குறப்போ இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் எதுனா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றக்காக எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் சிக்கன் வாங்குறப்ப இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு வெட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் சிக்கனும் போட்டு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் சிக்கன் வெட்டி தருவாங்க இல்லையா. நீங்கள் முழுசாக அந்த நெஞ்சு கிட்ட இருக்க நெஞ்சு கறி இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கி கூட நீங்கள் வெட்டிக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் வாங்குற கறியிலேயே இந்த மாதிரி போன்லெஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சு செய்யலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ சின்னதாக வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க. நம்ம எப்பயுமே வெங்காய பக்கோடாவுக்கு எப்படி வெட்டுவோமோ அது போல் வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் உதிரியாக இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. தான் இந்த மாதிரிலாம் பிணைஞ்சு விட்டிங்கன்னா உதிரி ஆயிரும். அவ்வளோதான். இது கூட பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். கூடவே மல்லித்தலை சும்மா லைட்டாக, அது ஒரு நமக்குள்ள கையில் ஒரு கொத்து சேர்த்துட்டு, இப்போ தான் மெயின் இந்த சிக்கன் நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா, சிக்கன் அதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். என்னதான் நம்ம பக்கோடா செய்கிறோம் அப்படின்னாலும் அது சிக்கன் இல்லையா, அதனால் சிக்கனுக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அதனால கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு, அதே போல் கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே போல் பச்சரிசி மாவு அதுவும் 1 ஸ்பூன். 3 மாவுமே, அதாவது கார்ன்ஃப்ளவர், மக்காச்சோள மாவு, கடலை மாவு, பச்சரிசி மாவு 3மே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள் அரை ஸ்பூன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அவ்வளவுதான். இதில் வேறு எதுவும் சேர்க்கறதில்ல. பிணைஞ்சிட்டு தண்ணி பத்தலைனா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு நல்லா பிசைகிறப்பவே தெரியும், அதாவது மாவு சரியாக பத்தலையா அப்படின்னு சொல்லி தெரியும். ஒருவேளை உங்களுக்கு மாவு போட்டது பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்கணும்னா என்ன மாவு சேர்க்கணும்னா கடலை மாவு தான் சேர்க்கணும். அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்க்காம கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பக்கோடா மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா அப்படியே விட்டு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கறி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம போடணும். அப்போ தான் வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கறியை சாப்பிட்றப்போ நமக்கு அப்படியே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சாயங்கால நேரத்தில் நான்வெஜ்ஜில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உண்மையாகவே இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, இந்த மாதிரி சிக்கன் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போட்ட உடனேவும் கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா வெங்காயம் தனியாக, சிக்கன் தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ எடுத்துருவோம். ரொம்ப நேரம் இல்லை, நம்ம சில்லியெல்லாம் பெருசாகவே போடுறோம், அதுவே சீக்கிரம் வெந்துடுது. சரி, இது வேகாதா, அதனால் எடுத்துருவோம். ரொம்பையும் கருக விடாமல் நல்லா எடுத்திங்கன்னா எப்படியுமே மொறுமொறுன்னு தான் இருக்கும். அந்த வெங்காயமும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அருமையான ஒரு டேஸ்ட்டில் வெங்காய சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்துட்டு நிஜமாகவே நீங்கள் சிக்கனில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு கூட இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயத்து கூட இந்த சிக்கனை சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும், மொறுன்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் சிக்கன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.